Viewers, welcome to the Jegan Farms. இன்னைக்கு வந்து நான் ஒரு பேக்கேஜ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு vertical hydroponics tower. ஸோ இதை அன்பேக்கிங் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குன்ட்டு இந்த vertical hydroponics towerல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேஃபாக ப்ரொடெக்டடாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெர்டிக்கல் டவர். இது அரேஞ்ச் பண்ணி அப்படியே ஹைட்டாக போகும். இது வந்து பம்ப் உள்ளுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ பம்ப் தனியாக கொடுத்துறாங்க. இது வந்து இந்த காயின் சீடை வந்து இதில் தான் போடணும். சீட்ஸ் காணாமே. ரைட், மீதியெல்லாம் உள்ளுக்கு இருக்குது. டிடிஎஸ் மீட்டர் தனியாக, டிடிஎஸ் மீட்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க வாட்டர் டிடிஎஸை செக் பண்ணுறதுக்கு. ரைட், சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேக்கெட் சீட்ஸ். இது வந்து அந்த கப் ஹோல்டர், சீட்ஸ் இதில் போட்டு அந்த சைடில் இப்படி சொருகி விடுறதுக்கு கப் ஹோல்டர். ஒரு மேனுவல். மற்றபடி நியூட்ரியன் தனியாக, வாட்டரில் கலக்கிறதுக்கு நியூட்ரியன் தனியாக. ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இந்த டவர் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதுதான் மோட்டர். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டர் உள்ளுக்கு வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த பம்போட வாட்டர் அவுட்லெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பைப் இருக்குது. ரைட், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஸோ ஒரு ஜாயின் கொடுத்துருக்காங்க இந்த பிவிசி பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த டவர் இஸ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் கப் தனியாக வந்துருச்சு, உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கொக்கோபீட்டில் சின்ன காயின் மாதிரி கொக்கோபீட் வரும். அதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸில் இப்படி நல்லா பெருசாகிடும். அந்த கொக்கோபீட் வந்து நல்லா பெருசாகிடும். ஸோ அதில் சீட்ஸ் போட்டு ஒரு 3 to 4 days ஒரு டார்க் பிளேஸில் வச்சோம்னா சின்னதாக இப்படி க்ரோத் வந்துடும். ஒரு 3 days 4 days க்ரோத் வந்துடும். இந்த க்ரோத் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பார்ஷியல் சன்லைட்டில் வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 days இப்படி க்ரோத் இப்படி வந்துடும் பாருங்க. ஸோ இதில் கொரியாண்டர் இருக்குது, பார்ஸ்லி இருக்குது, பேசில் இருக்குது, இந்த மாதிரி சீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை நம்ம டவரில் மவுண்ட் பண்ணலாம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஒன்லி ஃபில்டர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த பேக்கிங்லேயே வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேயே அந்த நியூட்ரியன்ஸில் நீட்டாக லேபிள் பண்ணியிருக்கும். நியூட்ரியன்ட் ஏ, நியூட்ரியன்ட் பி அப்படின்ட்டு லேபிள் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம நியூட்ரியன்ட் ஏல இருக்கிறத ஒரு 1 liter பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நியூட்ரியன்ட் பியில் இருக்கிறத இன்னொரு பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணிக்கலாம், ஏ பி அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அப்படி தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவல் கப், இதுலேருந்து ஒரு கப், இதுலேருந்து ஒரு கப் எடுத்து உள்ளுக்கு இந்த வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வாட்டரோட டிடிஎஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு டிடிஎஸ் மீட்டர். இதை வச்சு நம்ம வாட்டரோட டிடிஎஸ் செக் பண்ணிக்கலாம். 300 to 400 ppm இருக்கணும். ஸோ அந்த 300 to 400 ppm வர வரைக்கும் நம்ம அந்த சொல்யூஷனை ஈக்குவல் பார்ட்ஸில் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ கரண்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ண போகிறேன். மோட்டர் தண்ணி மேலே கொண்டு போயிட்டு அங்கேருந்து பம்ப் பண்ணுது. இதை எடுத்து இப்படி போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக டவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளான்ஸ்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். நல்லா ஒரு சன்லைட்டில் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு பார்ஷியல் சன்லைட்டில் இருக்குது. ஸோ எனக்கும் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரியல. நானும் யூடியூப் வீடியோஸை பார்த்தோம், அந்த மேனுவலை பார்த்தோம் தான் அதை செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக உங்களுக்கு இதோட க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இதுலேருந்து நிறைய இப்போ இதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஆல் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். இன்னும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவ் திஸ் க்ரோஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய் ஃப்ரம் த ஜெகன் ஃபார்ம்ஸ்.